pristine devotional மதம் இஸ் அவர் மதம். அதை எவ்வளவு டிரான்சாக்ஷனல் ஆகிட்டோம் பாருங்க இல்லையா. ஒரு கோவில போல பெரிய போர்டுல போட்டு வைக்கிறான், இந்த இது பெற வேண்டும் என்றால் 2000 ரூபாய் கட்டுவோம், இதை பண்ணோம் 3000 ரூபாய், அந்த அளவுக்கு ஆகிட்டோம். நம்ம பெருமாளை சேவிச்சோமா, ரசிச்சோமா, ஆழ்வார் பாசுரத்தை பாடினோமானே இல்லையா, அடுத்த லெவலுக்கே நம்ம போக மாட்டேங்கிறோம், திருப்பி டவுன் கிரேட் தான் இருக்கோம் நம்ம. அதனால ஆழ்வாருக்கு தோணிடுத்து, ஏன்னா அவர் ஆழ்வார். நான் படியா பிறக்கணும், தம்பகமா பிறக்கணும், என்ன மீனா பிறக்க, குறுகா பிறக்கவை கேட்கிறாரே, அவருக்கு தோணி போயிட்டா, ஐயோ நம்ம எதுவுமே கேட்க கூடாது. செம்பவள வாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. எனக்கு நீயா சூஸ், நான் சூஸ் பண்ணல, ஏதோ ஒண்ணு திருப்பதியில ஒரு கல்லா ஒரு பஸ் டிக்கெட் அது கூட போறோம் சார், அந்த திருப்பதி ஸ்பர்ஷம் இருந்தா போரும்னு ஆழ்வார் பிரார்த்தித்தார். அது தேசிகன் பிராஜாபிரத்ய பிரபிருதி சுபகம் பிரேக்ஷ பரியாய துக்கம் ஜன்மாகாங்ஷன் விஷகிரிவனே ஜக்புஷாம் தஸ்துஷாம் வான் எடுக்கிறார். எனக்கு மலையில ஒரு மரமாகவோ ஒரு கிளையாகவோ ஒரு பூவாகவோ ஒரு கல்லாகவோ இருந்தால் போரும். அந்த சேர்த்தி ஆழ்வார் சத்தியான பாசம் ஊனேரி செல்வத்து, அதை ரசிப்போம். நாஹம் வந்தே தவ சரணயோத்வன்வமத்வன்வஹே कुम्भीपाकं गुरुमपि हरे नारकं नापजेतु रम्या रामां मृदुतनुलता नन्दनेनापिरन् भावे भावे हृदय भवने भावयेयं भवन्तं भावे भावे हृदय भवने भव भावयेयं भवन्तं भावे भावे हृदय भवने भावयेयं भवन्तं 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 செல்வத்தூடர் பிறவியான் வேண்டே நானேறு ஏழ்வெல்லாம் அடிமை திருமல்லால் கூடேறு சுக்கம் எடுத்தாதனை கடது கோடேறிவான் குருக்காய் பிறப்பேனே மீனாய் பிறக்கும் விதி உடையனாவேனே பொங்கல் பிடி குழலில் முகவேனாவே செண்பகமடிக்கும் திரு உடையனாவே செண்பகமடிக்கும் திரு உடையனாவே செண்பகமடிக்கும் திரு உடையனாவே கம்பகமடிக்கும் தவம் உடையனாவே காலாராய் பாயும் கருத்துடையனாவே நெறியாய் கிழக்கும் நீலையுடையனாவே படியாய் கிடந்த முன் பவளமாய் காணேன் செம்பவளமாயா திருவேங்கடம் பெருமான் பொன்மலை மேலேனுமாவேன் திருவேங்கடம் என்னும் என் பெருமான் பொன்மலை மேலேனுமாவேனே சுத்தி என்பது சுச்சி. சுச்சினா கிளென்லினஸ் அர்த்தம். அதனால்தான் சுச்சியா இருக்கும் தன்மைக்கு சௌச்சம் என்று பெயர். சுச்சினா ஹைஜீன், கிளென்லினஸ். சௌச்சம்னா கிளென்லினஸோட இருக்கிறது அந்த தன்மை. அது சில சமயங்கள்ல நமக்கோ வீட்டுக்கோ குறைஞ்சுடும். அதனாலதான் அதுக்கு அசௌச்சம்னு பேரு. சுச்சி, சௌச்சம், அசௌச்சம். அந்த அசௌச்சம்ங்கிறது 2 சமயத்துல வரும். ஒன்னும் பிறந்தா வரும், போயிட்டா வரும். அவ்வளவுதான், சிம்பிள். புனரப்பி ஜனனம், புனரப்பி பிறந்தாலும் அசௌச்சம், போயிட்டாலும் அசௌச்சம். அதுக்குன்னு சில காலங்கள் உண்டு. அப்பேற்பட்ட சுத்தி நமக்கு வாழ்க்கை முறையில் ஏற்பட வேண்டும் என்றால்
ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வந்த பெரியோர்கள் ஆச்சாரியர்கள் சொல்லுவது 2 சம்ஸ்காரங்கள். ஒன்னும் ஷரீரத்துக்கு, இன்னொன்னு ஆத்மாக்கு. 2 இருக்கே. சனாதன தர்மம்னாலே 2, சரீரம் வேறு ஆத்மா வேறு. ஒன்னு அழியும், ஒன்னு அழியாது. ஒன்னு பொடி பொடியா போயிடும். நீங்க எரிச்சுட்டேன்னா அப்படி பவுடர் மாதிரி பெரியப்பா எங்கன்னா பாட்டில் கொடுத்துருவாங்க. பெரியப்பா அப்படின்னா இந்த பாட்டில், ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்க பெரியப்பா. சரீரம் பொடியா போயிடும், ஆத்மா அழியாது. அழியாத ஆத்மா செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சம்ஸ்காரம் பரசமர்ப்பணம். இருக்கும்போது ஆச்சாரியன் முன்னிலையில் என்னையே, இந்த ஆத்மாவை அவனுக்கு இட்டேன் என்று சமர்ப்பிக்க வேண்டும். அது பரசமர்ப்பணம். ஆத்மாவுக்கு அது ஒரு சுத்தி, தேகத்துக்கு ஒரு சுத்தி பஞ்சசம்ஸ்காரம். அது மத்வ சம்பிரதாயத்திலையும் உண்டு, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் உண்டு. அது என்னன்னா சங்கு சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு தேகத்துக்கு சுத்தி. ஏன் சார் அது பண்ணிவிட்டா உடம்பு கிளீன் ஆயிடுமா? கிளீனா நீங்க யூஸ் பண்ற அந்த சோப் கிளீன் இல்லை. கிளென்லினஸ்னா என்னன்னா பகவத் ஆராதனம் பண்றதுக்கு ஏற்பட்ட சுத்தி. அப்ப தேகத்துக்கு சுத்தி, ஆத்மாக்கு சுத்தி, இது 2 நடக்கணுமே. விஸ்வக்சேனர் இந்த குழந்தை ஆழ்வாருக்கு பண்ணி வச்சாராம். சேனை முதலியார் அப்படின்னு பேர். அந்த சேனை முதலியாராக இருந்த விஸ்வக்சேனர் இவர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சார். இவர் ராஜாவாயிட்டார். ராஜாவான இவருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போக வேண்டும் என்கின்ற அபிலாஷை. எப்பவுமே ஸ்ரீரங்கம் தான். திருப்பதி வைக்கும் போயிட்டார், திருக்கண்ணபுரம் வைக்கும் போயிட்டார். அதான் டைம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க உடனே நிறைய பேரை யோசிப்பேள், சார் பக்கத்து டெல்லியிலேயே இருந்திருப்பா. டெல்லியிலேயே ஒரு 40 வருஷம் இருந்திருப்பா. பத்ரிகாசிரமும் போயிருக்க மாட்டா. இப்ப அங்கேருந்து கிளம்பி ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிக்கு வந்துருவா. அப்புறம் நாங்க ஏதாவது கூட்டின்னு போகும்போது போன் பண்ணி, நாங்களும் உங்களோட பத்ரிநாத் வரும். பத்ரிநாத் நீங்க போனது இல்லையா கேட்டா, 40 வருஷம் அங்க இருந்தோம் சார், பத்ரிநாத் போக முடியல. உங்களோட நீ உடனே அடுத்தது முடியும் போது கேட்காதீங்க பத்ரிநாத் கூட்டுன்னு போறேளான்னு. இல்ல, பத்ரிநாத் கூட்டுன்னு போறேளா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஒரு தடவை கூட்டுன்னு போனேன். எங்களுக்கு ஒரு கப்பல் வந்தா அந்த யாத்ரி குரூப்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவர் இந்த மிலிட்ரி காப்டர்ஸ் எல்லாம் ஆபரேட் பண்ணிட்டு, அவர் தான் பைலட். அவர் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது, ஏன்னா அங்க கொஞ்சம் தூரத்துல போனேன்னா சீனா பார்டர் வந்துடும். மானான்னு ஒரு கிராமம் தாண்டி பாரத் கா லாஸ்ட் டீ கா துக்கான் ஹே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் அப்படி பார்த்தேன்னா அங்க நமக்கு ஜீப்பிங்லாம் ரொம்ப தெரியவர். அவர் ஏதோ சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேன்னு பார்த்தா சைனா. அதனால அது பார்டரா இருக்கிறதுனால அங்க நிறைய மிலிட்ரி காப்டர்ஸ்லாம் இருக்கும். ஒரு பைலட் மாசத்துக்கு ஒரு தடவை வந்துருவார். 25 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. அப்படின்னா பாருங்க, 25 × 12. அவர் என்கிட்ட சொன்னார், ஒரு கோவில் பக்கத்துல அந்த ஹெலிபேட் இருக்கும். கோவில் பக்கத்துல கொஞ்சம் தூரம் மானாப்பூர் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கும். ஒரு தடவை கூட நான் பெருமாளை சேவிச்சது இல்லை. இங்க யாத்திரால வந்தார். அவர் தெரியும், அந்த ஏரியாலாம் தெரியும், சேவிச்சது இல்லை. அதனால எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க ஆழ்வார் என்ன ஸ்ரீரங்கம் போக முடியலையா? It was quite close to him. Why didn't he go? Why didn't he go? இதுதான் தள்ளெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. பெருமாள் கூட்டாதான் போக முடியும் இல்லையா? பெரிய விஷயம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சவா ஒருத்தர் அயோத்தியாவுக்கு போயிட்டா, பெருமாளை சேவிச்சுட்டு வரணும்னு நினைச்சா, இண்டிகோ கேன்சல் ஆயிடுது. 7 நாள் இருந்து பெருமாளை சேவிச்சிருக்கா. இப்படியும் இருக்கும். ஒரு நாள் சேவிக்கணும்னு நினைச்சா 7 நாள் கொடுத்துருவார். இல்லாட்டா அங்க மெனக்கெட்டு போவோம். இப்ப திரௌபதி முர்மு ஜி யாராவது வந்துருவா, நம்மள 2 நாள் அங்கேயே கியூல நிக்க வச்சிருவாங்க. அந்த மாதிரியும் நடக்கும். எப்படி பெருமாள் நடத்திப்பாருன்னு தெரியல. ஸ்ரீரங்கம் போக முடியல. ஆனா ஆசை, ஆசை. ராஜாவா இருந்த, ஐயோ என் ஸ்ரீரங்கநாதனை போ சேவிக்க மாட்டேன் நான். அப்பதான் முதல் பாடல், குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசாம் வந்தே ராஜானம் குலசேகரம். இவருக்கு சொல்லக்கூடிய தனியன்னு பேர். ஒரு பிரபந்தத்துக்கு அந்த ஆழ்வார் மேல ஒரு பாடல் இருக்கும். அதுக்கு தனியன், தனித்து விளங்கக்கூடிய ஒரு பாடல். இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கேவா பைங்கிளியே தென்னரங்கம் பாட வந்த ஷீர்பெருமான் என்பது ஆச்சரியமான தனியன். இவருக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆசை ஏற்பட்டது. ஆனா மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா, இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஹா ஓஹோன்னு கோவிலுக்கே போயிட்டு இருந்தா எப்படி, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்க வேண்டாம் அப்படின்னு மினிஸ்டர்ஸ் யோசிச்சிருக்கா. அதனால அவ என்ன பண்ணி விட்டான்னா, சார் அங்க இருப்பது ரங்கநாதன், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன், அவரை ஆராதனம் செய்தது ராமன். ஞாபகம் வச்சுங்கோ, சம்பிரதாயத்துல வியாக்கியானத்துல பெருமாள் அப்படின்னு வந்தா ராமன் அர்த்தம். ராமன் வியாக்கியானத்துல இருக்காது, பெருமாள் தான் இருக்கும். பெருமாள் சொன்னார், பெருமாள் நடந்தார். நீங்க எந்த பெருமாள்? நம்ம நுங்கம்பாக்கம்ல ஒரு பெருமாள் இருக்காரு, மாதவ பெருமாள், கேசவ பெருமாள்னா ராமர். பெருமாளான ராமரால் ஆராதனம் செய்யப்பட்டதால் ரங்கநாதருக்கு பெரிய பெருமாள்னு பேர். இவர் பெருமாள், அவர் பெரிய பெருமாள். மகாராஜானா என்ன? மிக்சி.
கேள்விப்பட்டிருக்கேன். மகாராஜா மிக்சின்னு, மகாராஜா மிக்சி அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். மகாராஜானா யாரு? சுக்ரீவன் அர்த்தம். வியாக்கியானத்துல மகாராஜா சொல்லவாயிற்றுன்னா சுக்ரீவன் அர்த்தம். சுக்ரீவன் சொல்ல மாட்டேன். திருவடின்னா என்ன? ஆஞ்சநேயருக்கு திருவடின்னு. பெரிய திருவடி அப்படின்னா பாட்டா. பெரிய திருவடினா என்ன? கருடன். உடனே அவரை பெரிய திருவடின்னு சொல்றோங்கிறதுக்காக ஹனுமான சிறிய திருவடின்னு சொல்லக்கூடாது. திருவடி, பெரிய திருவடி. பெரு உடையார். அது யார் சார் இந்த உடையார்? வெரி குட். ஜட்டாயுவுக்கு பெரிய உடையார். எல்லாம் அந்த வியாக்கியானத்துல வரக்கூடிய பங்கிகள். இளைய பெருமாள் எல்லாம் அப்படியே ஜம்முன்னு இருக்கு. யாருக்கேன்னா சாதாரணமா அப்பேற்பட்ட ராமரான பெருமாளால் ஆராதனம் செய்யப்பட்ட பெருமாள், பெரிய பெருமாள் ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்றார். அவரை சென்று நீங்கள் சேவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு இருக்கின்றீர், முடியவில்லை. அதனால அந்த ராமரை அனுபவித்த ராமாயணத்தை கேளுங்கோன்னு மினிஸ்டர்ஸ் ஏற்பாடு பண்ண. எங்களை மாதிரி 4-5 உபன்யாசகர்கள் ஏற்பாடு பண்ணி, உங்களுக்கு மலையாளமும் வந்து தமிழும் வருமான்னு கேட்டு எல்லாம் சொல்லிட்டா நாங்க பாலக்காடு, எங்களுக்கு 2மே வரும். அதனால அப்படி ராமாயணம் சொல்ல ஆரம்பிங்கன்னு சொன்னோம்ல. அதுல ஒரு பாசுரம், சுற்றமெல்லாம் பின்தொடர தொடர் தொல்கானம் அடைந்தவனே, சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே. பெரிய விஷயம். இதெல்லாம் வியாக்கியானம் அனுபவிக்கணும். ஆழ்வார் என்ன சொல்ற? சுற்றம் எல்லாம். ராமர் கிளம்பி போகும்போது சீதையை பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன்னா, சீதா நானும் வரேன்னா, ஓகே ஏதோ அவள் கூட டைலாக் ஆகி கூட்டுன்னு போயிட்டார். லக்ஷ்மணனும் கூட வரேன்னார். எல்லாரும் கிளம்பினோம். ஊர் மக்கள்லாம் நாங்களும் வரேன்னு விட்டார். ராமாயணத்தை நன்னா படிங்க. ஊர் மக்கள்லாம் தொடர்ந்து வரா. எல்லாரும் கங்கை கரையில படுத்துட்டு இருக்கா. ராமர் எவ்வளவு சொல்ற கோ பேக் கோ பேக் அப்படிங்கிறது. ஒன்னும் கோ பேக் இல்ல இல்லையா? அதனால இப்ப ராமர் பார்த்தார், என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாத்தையும் கூட்டுன்னு போயிட்டா அயோத்தியாலாம் ரியல் எஸ்டேட் ரொம்ப குறைஞ்சிரும். எல்லாம் வீட்டெல்லாம் விட்டுட்டு வருது. அப்புறம் காடுல ஒரே ஏறிடும். அதனால எல்லாம் இங்குதான் அருகே ராமர் இருக்கின்றார். பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல ஹாஸ்பிட்டல், அதோ அங்கு தெரிகிறதே மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகிறது அப்படின்னு ஏதாவது ஒருத்த வித்து விட்டுருவான். அதனால ராமருக்கு எப்படியா கிளம்பி போகணும். காலங்காலத்தால 4 மணிக்கு எழுந்து லக்ஷ்மணா அண்ணா ஆவ் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தையும் கூட்டுன்னு அவர் கங்கையை கடந்து போயிட்டார். காத்தால இதெல்லாம் ராமரோட இருக்கும்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு 7:30 மணிக்கு எழுந்துக்குது, சண்டே மார்னிங் அப்படின்னு பார்த்தா ராமரை காணும். எந்த பக்கம் போயிருக்காருன்னே தெரியல. அப்ப ராமர் கிளம்பும் போகுது, கங்கையை கடக்கும் போது ஊர் மக்கள் வரல, லக்ஷ்மணன் மட்டும்தான் வரும். ஆனா ஆழ்வார் என்ன சொல்ற? சுற்றமெல்லாம் பின்தொடர அருங்காணம் அடைந்தவனே. எல்லாரும் இல்ல சார், இவர் படிச்ச ராமாயணத்துல எல்லாரும் போயிருக்கார் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? இல்ல, அதுக்கு வியாக்கியானம் பண்றார். சுற்றமான ஊர் மக்கள் அனைவரும் வந்தால் என்ன என்ன கைங்கரியங்கள் செய்வரோ அவ்வனைத்து கைங்கரியங்களையும் ஒருவனான லக்ஷ்மணன் செய்தபடியால் சுற்றமெல்லாம் பின்தொடர என்று சாதித்தாயிற்றுன்னு வியாக்கியானம். ஆச்சா, இப்போ ஆழ்வார் அங்க போயிருக்கார். இது தேவகி புலம்பல் ஞாபகம் இருக்கா? ஒரு 7:25க்கு சொன்னேன். தேவகி புலம்பினா அந்த எச்ச போட்டா அது வாயில வந்துட்டு நீ உண்டா அடிசில் மிச்சல். இப்போ தசரதர் புலம்புறாரு. இவர் புலம்புறதுக்காக நிறைய பாடி வச்சிருக்காரு இல்லையா? புலம்பின வாழலாம் சொன்னா எப்படி புலம்புறதுன்னு தெரியல சார் இல்லையா? எப்படி புலம்புறதுன்னு தெரியல. ஆழ்வார்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டா, நான் புலம்புறேன்ப்பா உனக்காக அப்படின்னு அவர் புலம்புறார். அந்த புலம்பும் போது தசரதரின் புலம்பல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். தசரதருக்கு ராமன்னா ஏன் சார் அம்மா காசு இல்லையா? கௌசல்யா காசுதான். ஆனா தசரதர் அது சில ஃபாதர்ஸ் எல்லாம் அவ்வளவு அட்டாச்சா இருப்பா, அவ்வளவு அட்டாச். ஐயோ குழந்தை பூமியில நடக்கிறதே கால் வலிக்க போகுது அப்படிலாம் பாவம். அது அப்புறம் ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிருவான். அது அங்க போய் தேய்ச்சு அது விதேசத்துக்கு அனுப்பிச்சுட்டா அது எச்ச பாத்திரத்தெல்லாம் அலமிண்டு உட்காந்து பண்ணிட்டு. அதனால இந்த இடத்துல தசரதர் புலம்புறார், ஐயோ என் குழந்தை காட்டுக்கு போறதே. அதை ஆழ்வார் எடுக்கிறார். அம்மா என்று உகந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே அணிசேர் மார்வம். ஆழ்வாருடைய வார்த்தை பாருங்க, வா போகுவா என்று. தசரதர் காத்தால் எழுந்தாருன்னா அவருக்கு என்னவோ ராமரை தான் பார்க்கணுமா. ராமர் பிறந்து அவ்வளவு ஒரு அன்பு, அவ்வளவு ஒரு அன்பு. ராம் அப்படின்னு அவர் கூப்பிடுவார். ராமர் வருவார். ஆவ் ராமர் பப்பா அப்படின்னு வருவார். தந்தையே அப்படின்னு வரும். அவர் ஹிந்தியில தான் பேசுவார். பப்பா அப்படின்னு ஓடி வரும். கேட்டா இப்பெல்லாம் ஸ்டைலா பா அப்படின்னு வரும். பார்த்த உடனே குச் நஹி ஜாவ்
அது பாவம் ஏதோ அப்பா ஏதோ காரியம் சொல்லியிருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். போ ஜாவ் அப்படின்னா ஜாவ் பண்ணிடுவாரு. திரும்பி ஆவ் திரும்பி நம்மாத்து குழந்தை 2 அடியே கொடுக்கும். இத்தனை நாள் மென கெட்டு கூட்டு யூ ஆர் நாட் டெல்லிங் வாட் இஸ் த ரீசன் क्या हो गया आपको ஏதாவது கேட்கும். அது செக் கர் லோ. தசரதர் வா போ ஏன் வா போகுவா என்று சொன்ன வார்த்தையால் இவர் சொன்னார். முன்னை வரும் காட்சியால் அவன் வடிவழகை அனுபவித்து பின்னே செல்லும் காட்சியால் பின்னழகை அனுபவித்து முன்னிலும் பின்னழகிய பெருமானாக இருக்கக்கூடிய திருஷ்யம் கண்ணிலே தெரிகிறதாம் இவருக்கு. ராமர் வரும்போது என்ன ஜம்முன்னு இருக்காரு பாக்கிறதுக்கு. ஏன் சார் கிருஷ்ணர் அழகா இல்லையா? கிருஷ்ணர் அழகா. அப்புறம் லேட்டர் ஆயிட்டார். ஃபர்ஸ்ட் 15 years ரொம்ப பல்கி கிருஷ்ணர். கொழுன்னு இருந்தார். வெண்ணெய் எல்லாம் சாட்டு அதெல்லாம் சாட்டு இந்த ஆயச்சேரியில இருக்கும்போது ஹெல்த் கான்சியஸே இல்லை. எதை கொடுத்தாலும் சாப்பிட வேண்டியது அவருக்கு. அது இது அப்புறம் வந்த உடனே அப்புறம் ருக்மிணி எல்லாம் வந்துட்டா. we are going on brown rice. It's absolutely quinoa and maybe tofu to go with it and let's go on keto. இதெல்லாம் ருக்மிணி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 15 years ராமர் பிறந்ததுல இருந்தே ரொம்ப ஹெல்த் கான்சியஸ். இது 10 kilo calories இது இவ்வளவு அப்படிலாம் சாப்பிடுவார். ரொம்ப ஹேண்ட்ஸம். ராமர்னா அது ஒரு தனி அழகு. அவர் என்ன கலர் அதுவே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். கேஷவ்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஹிந்துல எல்லாம் கார்ட்டூன் ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் பெரிய ஞானி, நிறைய விஷயங்கள் கேட்கக்கூடியவர். அவர்கிட்ட நான் பேசி கண்டுபிடிச்சேன். ஏன்னா ஐக்கனோகிராஃபின்னு ஒண்ணு இருக்கு. அதை பார்த்துட்டு தான் நம்ம வரையணும். இப்ப என்ன நீங்க வரையிட்டு சோமாரா ஒண்ணு ஏதோ ஒண்ணு வரைஞ்சு இது ராமர் மாதிரி இருக்கும். நீங்க பார்த்தேன்னா மாடர்ன் ஆர்ட்டா இருக்கும். அப்படி வச்சுக்கோங்க. மாடர்ன் ஆர்ட்ல நீங்க எப்படி வச்சுக்கிறீங்களோ தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் மாடர்ன் ஆர்ட். எல்லாத்தையும் கலரையும் போட்டு தெளிச்சு 4-5 பேர் நடக்க விட்டுட்டு ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேலரியில கூட்டு you have to give a lecture there அப்படின்னு பார்த்த உடனே என்ன what do you feel? நான் நன்னாவே இல்லை. நம்ம என்னத்த சொல்றது? what do you think of these colors? can you see the பஞ்சபூதாஸ்? ஒண்ணுமே இல்லை. அதாவது நான் மட்ட தட்டுறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய கண்ணுக்கு அவ்வளவு அதுக்கெல்லாம் தனி திவ்யம் ததாமி தே சக்ஷுன்னு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி கீதையில அதுக்கு ஏதோ புது கிளாஸஸ் போட்டுக்கணும் போல இருக்கு மாடர்ன் ஆர்ட்டை ரசிக்கிறதுக்கு. இதுக்குள்ள உங்களுக்கு என்ன தெரியுது? ஏதோ கலர் எல்லாம் நம்மாத்து குழந்தை கூட நின்று பண்ணும் போல. அப்படியெல்லாம் இல்லாமல் இங்க ராமர் அவ்வளவு அழகு. அவர் என்ன கலர்னு நான் கேஷவ கிட்ட கேட்டேன். ஏன்னா நாங்கள்லாம் கருப்பும்போம், சில டைம் ப்ளூம்போம், ராமர் பச்சை, ராமர் ப்ளூ என்னென்னவோ வரும். அதை சொன்னார். அவ டிராயிங் சர்க்கியூட்ல ஒரு ரூல் வச்சு பாடலாம். ராம இஸ் த சென்டர். இந்த விப் கியோர்னு இருக்கு இல்லையா? VIBGYOR அதுல சென்டர் என்ன? அந்த கிரீனா அப்படின்னு சொல்வாளாம் அவளுக்கு. அதனால பொதுவா நிறைய தஞ்சாவூர் பெயிண்டிங்ல எல்லாம் ராமர் ஒரு கிரீன்ல இருப்பார் பாருங்க. ஏன்னா அந்த ரூல் அதுல அவளுக்கு எழுதி வச்சிருக்காங்க. ராமர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பார் பாக்கிறதுக்கு. சரி, அவர் நடக்கும்போது வா அப்படிம்பார். திரும்பி போகும்போது போனா அந்த முன்னிலும் பின்னழகிய பெருமாள் அதை சேவிப்பறாம். அதை நினைச்சுண்டு தசரதர் அழறார். ஐயோ நீ காட்டு கிளம்பி போயிட்டியான நாளைக்கு நான் யார வான்னு சொல்லுவேன் இல்லையா? கைகை வா வானே சொல்ல முடியாது. கைகை போங்கன்னு சொல்ல முடியும். போ அப்படின்னா எங்க போ? ஆப்கானிஸ்தான் போய் உட்கார வேண்டியதுதான் இல்லையா? துரந்தர் அப்படின்னு. எம்மானை என் மகனை இழந்திட்ட இழிகையேன் இருக்கின்றேனே. அத அப்படியே தியாகராஜர் ஏத்தி ஜன்மமிதின்னு எடுக்கிறார் வராளியில. என்ன வாழ்க்கடா இது, என் குழந்தைய நான் காட்டுக்கு அமிச்சுட்டு தவிக்கிறேனே. எப்படி குலசேகர பெருமாள் கேரளத்துல இருந்து தமிழ் மொழியில என்ன சொல்ற வார்த்தையெல்லாம் கவனிங்கோ. கேரளத்துல மலையாளம் பேசக்கூடிய தேசத்தில் வசித்த குலசேகர பெருமாள் தமிழ் மொழியில தசரதர் ராமர் காட்டுக்கு போனாரே நினைச்சு புலம்பினாரோ, தமிழ் பேசக்கூடிய தேசத்துல இருந்த தியாகராஜர் தெலுங்கு மொழியில ஏடி ஜன்மம்னு பாடுறார். அப்ப லாங்குவேஜ்க்கு ஒரு பவுண்டரியே இல்ல பாருங்க. எங்க வேணாலும் எதை வேணாலும் பாடலாம்ங்கிற அந்த ஞானம் நிறைய பேருக்கு அந்த காலத்துல இருந்தது. இப்போ we have reached a state where you don't know your own language. Your knowledge in your own language is so low, and you will have the audacity to call some other language as a dead language. Yeah. படிச்சவா யாராவது ஓஹோ நான் 7-8 மொழி தெரியும் சார், அஷ்டாத்தியாயி படிச்சிருக்கேன், தொல்காப்பியம் படிச்சிருக்கேன், புறநானூறு படிச்சிருக்கேன், யாமர் இந்த மொழிகளிலே ஆஹா ஓஹோன்னு ஒண்ணு வராது.
அதுதான் when கலியுகம் போக போக இப்படிதான் இருக்கும் போல. தட்ஸ் ஐரணி. அதாவது ஒரு மேடை நீ ஏறணும்னா, வியாசபீட்டம்னு இருக்கணும்னா அதுக்கு எந்த அளவுக்கு படிக்கணும். இட் இஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் பை ஹார்ட்டிங் இல்லையா? ஏதோ கடன் படிச்சுட்டு வந்துட்டோம், இதை நான் சொல்ல போறேன், யாராவது ஒரு கேள்வி கேட்டா அவுட் ஆஃப் சிலபஸ் எனக்கு தெரியாது. அதனால அப்படி இருந்த அந்த சாகித்யங்களை ஒன்று சேர்த்து அம்மா என்று அப்படின்னா